தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். நம்முடைய வெள்ளிங்கிரி ஆண்டவர் கருணையினாலும், பேரூர் பட்டீஸ்வரர் கருணையினாலும், அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அன்னை மகாகாளியின் அருளாலும் மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பயம் இருக்கலாங்க. தெனாலி படத்தில் கமலஹாசன் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு பயம் இதுக்கு பயம்னு எத்தனையோ பயம் இருக்கலாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அது மரண பயம்தான். அந்த மரண பயம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க கூட நோயாளி ஆயிடுறாங்க. நோயாளி கூட இன்னும் நோய் முத்தி போய் இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மரண பயத்தை அடியோடு அழிச்சிட்டு அந்த யமதர்ம ராஜனையே தியக்க வச்ச அந்த மார்க்கண்டேயருடைய ரகசிய மந்திரம், அந்த மார்க்கண்டேயருக்கு அவருடைய தந்தையார் வழி கொடுக்கப்பட்ட அந்த மந்திரம், அந்த மந்திரத்தை ஜெபிச்சு அவர் என்றும் 16 அப்படிங்கிற வரம் வாங்கினார் இல்லையா? அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு அந்த கதையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல அந்த மார்க்கண்டேயரை பற்றி பார்க்கலாம். புராண காலத்தில் மார்க்கண்டேயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஈசன் மேலே கொண்ட பக்தியினாலையும் பாசத்தினாலையும் அவர் மேலே அந்த முழு பாரத்தையும் அவர் மேலே போட்டுட்டு அவர் தந்தை வழி கிடைத்த அந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய ஆயுசு முடியும் நாளில் யமதர்மராஜன் பாசக்கயித்தை வீசும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓடி போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டார். அவர் சிவபூஜை செய்துட்டு இருந்த சிவலிங்கத்தை கட்டி பிடித்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். அப்போது யமதர்மன் வீசின பாசக்கயிறு மார்க்கண்டேயர் மேலே மட்டும் விழலை, அங்கிருந்த சிவன் மேலேயும் விழுந்துச்சு. அவ்வளவுதாங்க. சிவன் கோபமாக வெளிப்பட்டு யமனை தடுத்து நிறுத்தி மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 வரம் கொடுத்தார். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இது வெறும் கதை இல்லைங்க, இது ஒரு மாபெரும் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு காலகட்டத்தில் மாந்திரிகராகிய நான் போய் ஒவ்வொரு இடங்களில் செய்வனையினால் பாதிக்கப்பட்டவங்களோ ஏவல் பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவங்களையோ மீட்டு எடுத்துடலாம். ஆனால் அவங்க அதிலிருந்து ரெக்கவரியாகி வரணும் அப்படின்னா இது போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஜெபிச்சா மட்டும்தான் முடியும். அப்போ தான் அவங்க அதிலிருந்து ரெக்கவரியாகி வருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் பர்சனலாக நான் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மந்திரங்கள் கொடுக்குறேன் அவங்களுக்கு. இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் அந்த நோயிலிருந்து, அந்த ஏவல்னால் வந்த பாதிப்பிலிருந்து அவங்க எல்லாருமே மீண்டிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு அனுபவமான ஒரு உண்மை தான். அப்போ ஒருத்தர் கேட்பாங்க, கமாண்டில் கேட்குறக்குன்னே 2-3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த மந்திரத்தை ஜபிச்சா எங்களுக்கெல்லாம் மரணமே வராதா அப்படின்னு கேட்கவும் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கும் ஒரு விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களும் மரணம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அந்த மரணம் எப்படி இருக்கணும்? இயற்கையாக, வயது மூத்து, எந்த விதமான கொடிய நோய் நொடிகளும் இல்லாமல் கடைசி நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு இரவு தூங்கும்போது தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சு போகிறது எப்படி? கொடுமையான நோய்கள்னால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு
படுத்த படுக்கையாகி அடுத்தவங்க நம்மளை பார்த்து அருவறுத்து இது போய் சேர மாட்டேங்குது, இருந்துட்டு நம்ம உசுரை வாங்குதுன்னு நம்ம காதுபடவே பேசி அதை கேட்டு கேட்டு மனசு நொந்து போய் வேதனை அனுபவித்து சாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதாங்க விஷயம். இந்த மந்திரத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் அந்த மந்திரத்தினுடைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப டீப்பாக போகல. ஒரு வெள்ளரிக்காயானது தன்னுடைய கொடியிலிருந்து அந்த பழம் முத்தி பழுத்ததுக்கப்புறமா அந்த வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வலியும் வேதனையும் அனுபவிக்காமல் அந்த கொடியிலிருந்து பிரிஞ்சிருங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியலிங்க. தோட்டம் வச்சுருக்கிறவங்க ஒரு வேளை பார்த்துருக்கலாங்க. அது மாதிரி தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவிக்காமல் அப்படியே ஏதோ சட்டை கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரி இந்த உடலை விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு தெய்வ பலம் வேணும் இல்லைங்களா? சரிங்களா? அதுக்காக தான் இந்த மந்திர ஜபம். இந்த மாதிரி அபூர்வமான ஆன்மீக ரகசியங்களை பற்றி உங்கள்கிட்ட வந்து சேரணும், இந்த ஆன்மீக ரகசியங்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தர்மங்கிறது காசு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறதுல இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த பயம், ஒரு வேளை அவங்க ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், இல்லை வயது மூப்பு காரணமாக கடைசி வாழ்நாளில் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து போட்டு காமிங்க. இந்த மந்திரத்தினுடைய மகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த மந்திரங்கள் ஜெபிக்க சொல்லுங்கள். இல்லை அது மந்திரத்தை காதாலையாவது கேட்க சொல்லுங்கள். ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த முழுமையாக ஒரு 108 ஜபங்கள் போட்டிருப்பாங்க. அந்த மந்திரத்தையாவது தொடர்ந்து கேட்கவாவது சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த உடலில் அவங்க மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி அவங்க உடல் வந்து மீண்டும் வலுவாகிறதுக்கும் மனம் தைரியப்பட்டு வலுவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவங்க அந்த பயத்திலிருந்து மீண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களை தாங்க சேரும். சரிங்களா? அப்புறம் இந்த மந்திரத்தை எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இந்த மந்திரத்தை ஒரு கவசமாக நம்ம பயன்படுத்தணும். இது வந்து என்னை சுற்றி கவசமாக நின்று என்னை காப்பாற்றணும் அப்படின்னா தினமும் காலையிலையும் சாயந்தரமும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இப்போது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையில் மட்டும் பண்ணிக்கிங்க. இரவு, ஏன்னா யாருமே இரவு லேட்டாக தானே வர்றோம் வேலைக்கெல்லாம் போயிட்டு. அப்போது பகலில் அதை காலை நேரத்தில் நீங்கள் வந்து ஜெபிங்க. ஒரு 108 ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? இது பண்ண என்ன ஆகுன்னா உங்கள் உடம்பை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாகுங்க. அதை நீங்களே கவனிப்பீங்க. நம்மளை சுற்றி வந்து இப்போ ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்வீங்க. உங்கள் உடல் வந்து அந்த அளவுக்கு மாறுங்க. சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே எதையுமே தைரியமாக எதிர்கொள்கிறவத்தாக இருக்காங்க. என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த தைரியத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் வேணும்னா அதுக்கு இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் ரொம்பவும் உதவியாக இருக்கும். இதை ஜெபிக்கிறது மூலிமா தீய சக்திகளோ எதிர்மறை எண்ணங்களோ உங்களை வந்து அணுகாதுங்க, உங்கள் கிட்டையே வராதுங்க. சரிங்களா? இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். அந்த ஈசனுடைய அருள்னாலும் அன்னை காளியுடைய அருள்னாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவரும் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் வாழ்வாங்கு வாழணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அந்த அன்னை உங்களுக்கு அருள் புரிவாராக. சிவாய நம. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.